தேவ ஊழியன் தான், தேவ மனிதன் தான் விசுவாசிகளுக்கு, சபைக்கு, தேசத்திற்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே எவ்வளவு பரிசுத்தமாய் நடந்தோம் என்று எழுதுகிறார். அப்போஸ்தல நடபடிகளிலே ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் நான் இச்சிக்கவில்லை என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று எழுதுகிறார். ஊழியக்காரன் தான் விசுவாசிகளுக்கு, தேசத்திற்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களும் மனிதர் தான், நாங்களும் பலவீனமானவர்கள் தான், நாங்களும் மனுஷங்க தான் என்று சொல்லுவார்கள். இது அவர்களுடைய ஓன் தியாலஜி, ஓன் இன்டர்பிரேஷன். வேதம் அப்படி சொல்லவில்லை. ஊழியக்காரன் தான் விசுவாசிகளுக்கு, தேசத்திற்கு மாதிரியா இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் பொழுது கூட சொல்லுகிறார், நீ மாதிரியாக இரு. தீத்துவுக்கு கடிதம் எழுதும் பொழுது நீயே எல்லாவற்றிலும் உன்னை மாதிரியாகவே என்று சொல்லுகிறார். ஊழியக்கார மாதிரியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரசங்கிப்பது மாத்திரம் ஊழியக்காரனுடைய வேலை அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியதும் ஊழியனுக்கு அவசியம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள்.